காய்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது போக்கிமான் யூனைட். அதுவும் கிரேனிஞ்சா, இன்னொரு கிரேனிஞ்சா கேம் பிளே. அதான் நான் வாட்டர் ஷுரேக்கனை பற்றி கேம் பிளே போட்டுட்டேன் போன வீடியோவில். அதை பார்க்கல நான் மறக்காமல் நம்ம சேனலில் தான் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீனும் சர்ஃபும் தான் எடுக்க போகிறோம். இந்த வீடியோ நான் ஜெயிக்க மாட்டோமாலாம் தெரில. போன தடவை யூஸ் பண்ணும்போதே நம்ம ஏதோ எதார்ச்சியாக தான் ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எப்போப்பா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இங்கே நான் சும்மா ஸ்டிக்கர் மாற்ற வந்தேன். டெய்லி ரிவார்ட் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஆரம்பித்து போயிடலாம். நான் ரேங்க்கும் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், வெட்டரன் கிளாஸ் 5 இப்போ தான் வந்தேன். தோற்றுருக்கேன் கைஸ் நிறைய தடவை. ஸோ எவ்வளோ தடவை ரேங்க் ஏற்றணுமோ அவ்வளோ கேஷுவல் பேட்டிலும் கஷ்டமாயிட்டே போகும். ஸோ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த கிரேனிஞ்சா அட்ரஸ் ஆல் அதாவது எப்படி வாங்கினேன்னு. அது ரெண்டல் கொடுத்து அந்த பாக்ஸில் இருக்கும். இருங்க அந்த பாக்ஸ் காமிக்கிறேன். ஐட்டம் பாக்ஸுக்கு போனோம். அப்புறம் இது கைஸ் 3 டே ரெண்டல் ஹோலவர் பாக்ஸ். இது இதோ பாருங்கள், லுக்காரியோது, கிரேனிஞ்சாது, அப்புறம் லேப்ரஸு, எஸ்பியானு, கிளேசியான் இது தான். ஸோ என்கிட்ட 6984 இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஒரு 7000 கட்சா நான் அந்த செல்லூரஜ் வாங்கிடுவேன். ஸோ அந்த செல்லூரஜ் காமிக்கிறேன். இவன் தான் கைஸ் ஃபஸ்ட்லேயே இருக்கான் பாருங்கள். இவன் தான் செல்லூரஜும். இவனை வாங்கினா தான் இவன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கான் கைஸ். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது இவன். செகண்டு எங்கடா ஆமாம் கீழே இருக்கும். இது பிளேசிக்கன் கைஸ். அந்த செல்லூரஜை வாங்க ட்ரை பண்ணோம். பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிரேனிஞ்சா தான் எடுக்க போகிறோம். ஸோ ஆனால் யாரும் கிரேனிஞ்சா எடுத்துருவானுங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கிரேனிஞ்சாவை எடுத்துருவானுங்க எனக்கு முன்னாடியே. ஸோ யாரும் கிரேனிஞ்சாவை இருக்காது. சரி, யாருமே கிரேனிஞ்சா எடுக்கலை. ஸோ இது போன தடவை யூஸ் பண்ண பேட்டில் ஐட்டம். ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன வரமாட்டேங்குது? என்னடா வரமாட்டேங்குது? டேய் தரல கைஸ், வரமாட்டேங்குது. ஸோ சேஞ்சினே கொடுப்போம். இது மட்டும் வருது. இப்போ வருது. ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பேண்ட் முக்கியமாக தேவை. ஃபோக்கஸ் பேண்ட் லெவல் 20க்கு மாற்றிட்டேன். ஸோ இதில் நம்ம எக்ஸ்பீட் எடுக்க போகிறோம். சாரி எக்ஸ்பீடில் எக்ஸ் அட்டாக் ஏதோ ஞாபகத்தில் போட்டேன். ஸோ கைஸ் இன்னொரு அறிவிப்பு. அந்த டீமில் கிரேனிஞ்சா இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி ஆடுறோன்னு பார்க்கலாம். அந்த டீமில் எனக்கு கெங்கா தான் தொல்லை கொடுக்க போதும். நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டேன் நான் நான் ஜங்கிளுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்மோக் ஸ்க்ரீன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப வீக்கு. ஆனாலும் யாருமே போகலன்னு சொல்லலை. ஓகே, யாருமே வரலன்னு நினச்சா. ஆனால் எல்லாத்தையும் இவங்கிட்ட திருடணும். இனிமேல் அவனை விடவே கூடாது. எவ்வளோ நேரம் தான் நானும் பொறுத்துக்கிறது? ஜங்கிளுக்கு பல மாதம் ஆகுது ஸ்டார்டிங் கேமில். எடுத்துக்கினானே. முக்கியமாக பஃப்பு தான் எடுக்கக்கூடாது. ஆனால் 2 பேர் ஜங்கிலிங் வேஸ்ட்டு கைஸ். ஸோ நான் கீழே போகிறேன். கீழே போன வச்சு இதுனா செம்மலாக ஆகுது பாருங்க கைஸ். நான் எங்கேயோ திருப்புறேன். ஜாய்ஸ்டிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் எங்கேயோ திருப்புறேன். கீழே தான் நம்மளோட ஃப்ராக்கியும் வந்து கொண்டு இருந்தது. எங்கே ஓடுற நில்லு. நில்லு. உன் டீம்மேட்டுக்காக தான் ஒன்று இந்தியா அதை தடுறா. இதோ நான் இவனை அடிச்சிடுறேன்டா. எனக்கு லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குடா. வா. ஓகே, நம்ம இப்போ லெவல் ஏற்றுற வேலையை பார்ப்போம். ஸோ ஏன்னா நம்ம வந்ததுலேருந்து யாரையுமே அடிக்கலை. ஸோ இங்கே லெவல் ஏற்றிட்டுருப்போம். ஸோ கொலைவு கூட வந்துடுச்சு. இப்போ நம்ம கொலைவு கூட அடிக்கலான்னு. ஆனால் இவன் விட மாட்டான். ஸோ இவனை அடிச்சுட்டு கீழே என்ன இத்தனை பேரா? தெரியாமல் டபுள் டீம் எடுத்துட்டேன் கைஸ். சாரி கைஸ், இன்னொரு மேட்ச் போட ட்ரை பண்ணுறேன்.
ஸோ கைஸ் கஷ்டப்பட்டு அந்த மேட்ச் ஆடி வந்துட்டேன். ஸோ நான் அந்த மேட்சை காமிக்கிறேன் இருங்க கைஸ். அதில் நான் தான் MVP. அந்த மேட்சை பாருங்கள் கைஸ். நான் 16 கில்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கேஎஸ் ஸ்ட்ரைக் 4 பண்ணியிருக்கேன். கேஎஸ் ஸ்ட்ரைக் 4 ஒரே நேரத்தில். அந்த கெங்கார் கிட்டேருந்து கூட நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன். அந்த கிரேனிஞ்சாவும் என்னை ஒன்றுமே பண்ணலை. தெரியாமல் எடுத்துட்டேன் கைஸ். என்ன ஞாபகத்தில் எடுத்து நினைக்க தெரில. அந்த மேட்ச் ஆடினதுனால எனக்கு 7034 வந்துடுச்சு. ஸோ இன்னும் 6000 கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணால் என்ன, அதாவது இதை ஆக்டிவேட் பண்ணால் என்ன, இது வந்து பூஸ்ட் கார்டு கைஸ். இது வந்து ஆக்டிவேட் பண்ண டபுள் காசு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நான் ஆரம்பித்த உடனே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா குறைன்னு இருக்கும் கைஸ். அதை இக்னோர் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பிச்சிடுச்சு. எவனோ கிரேனிஞ்சாவாக இருக்கிறது சரி. ஸோ எதிரி டீமும் அதே மாதிரி தான் கிரேனிஞ்சா எடுத்தா பாருங்கள். யாராச்சும் எடுத்துட்டா இந்த டவுனும் போச்சு. ஸோ எடுத்துட்டோம். அதே பில்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த நம்மளோடது எப்படி இருக்குன்னு. ஸோ நான் ஆரம்பித்த உடனே கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் முக்கியமாக இந்த நம்மளோட டீம்மேட்ஸ் என்ன போக்கிமான் எடுக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஸோ 2 சப்போர்ட்டரு போன தடவை பிளிஸ்லி இருந்துச்சு, இதுவும் இருந்துச்சு. ஏன்டா சப்போர்ட்டர் எடுக்கிறீங்க? போன தடவைக்கு இந்த தடவைக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. போன தடவை எல்லாமே HSL இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை டிஃபெண்டரும் அதே டிஃபெண்டர் தான். ஆனால் கிரீடென்ட்டு, அதாவது அந்த இலைக்குட்டி. ஸோ நான் ஆரம்பித்த உடனே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த டீம்லேயும் திரும்ப கிரேனிஞ்சா. இப்போ கிரேனிஞ்சா கம்பேக் கொடுக்குமா இல்லையா? அந்த டீம்லேயும் டெலான் ஃப்ளேமு. யார் ஜெயிப்பான்னு இப்போ எனக்கு கூட தெரியல. ஆனால் அந்த டீமில் நம்மளை வச்சு செய்ய போகிறதே டெலான் ஃப்ளேம் தான். ஆனால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பிளாஸ்ட் ஐஸ் இருக்கான். வாங்க பார்ப்போம் எவ்வளோ தான் காப்பாற்றுறான்னு. போன தடவையும் நம்ம வாட்டர் ஷுரேக்கன் டபுள் டீம் போன வீடியோன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் பண்ணேன். ஸோ நான் இந்த வீடியோலாம் சொல்லிட்டேன். நான் ஜங்கிளுக்கு போகிறேன்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் அதனால் ஜங்கிளுக்கு போகிறேன்.
ஸோ கைஸ் இவ்வளோ நேரமாக நான் பேசாமல் இருந்துட்டேன் சில சில பிரச்சனையால். ஸோ இங்கே நம்ம அக்ரெசிவாக ஆடிட்டுருக்கோம். நீங்கள் என் கேம் பிளேயை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல கைஸ். நான் வந்து பேசாமல் இருந்திருந்தா கூட என்னை மன்னிச்சிடுங்க. நாங்கள் ரொம்ப தோற்றுக்கிட்டு இருக்கோன்னே சொல்லலாம். ஏன்னா மேலே சரியாக நடக்கலையா, மேலே சரியாக கோல் போடல அவனுங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்படி பண்ணுறோம். ஸோ இங்கே நம்மளோட டீம் பாருங்கள் கைஸ், அவங்ககிட்ட சர்ஃப் இருக்குது கைஸ். சே அவன் லெவல் 11 வந்துட்டானா? ஸோ என் கேம் பிளேயை பார்த்து கலாய்க்காதீங்க கைஸ், ஏன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. பார்க்கலாம் நம்மளால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு. எங்கே ஓடுற நெல்லு? ஓகே, அந்த ஓடிடுச்சு அந்த இது. ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிறது அடிக்கலாம்னு நினைப்போம். பார்த்துட்டேன் விடு 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 விடு. எங்கே ஓடுற நெல்லு நெல்லு? ஸோ இதை ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது கைஸ், இது ரொம்ப கஷ்டம். நாங்கள் இப்போ செம்ம தோக்குற நிலைமையில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரக்கோஸாவை அடித்தா கூட ஜெயிப்போமானே டவுட் தான். ஸோ இந்த மேட்ச் நான் தோத்துட்டேன்னா வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஆனால் இது கேம் பிளேவாக இருக்கும். ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பானுங்க. ஸோ எல்லோரும் கீழே இருக்கிறது தான் அடிச்சிட்ருக்கானுங்க. ஆனால் டைம் முடிய போகுது. ஸோ ஆனாலும் நம்ம போவோம், ஏன்னா நம்மக்கிட்ட அடி வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ எடுத்துட்டோம் கைஸ், எடுத்துட்டோம். செம்ம, நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ வாங்க இப்போ நம்ம போய் நடுவில் போய் காட்டில் ரக்காஸா வரப்போகுது. இன்னும் 1 மினிட் நான் கட் பண்ணிகிட்டே போடுவேன். ஸோ நம்ம இப்போ தோக்குற நிலைமையில் இருக்கோம். ஸோ கைஸ் எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. ஏன் நம்ம வர வரைக்கும் கோல்டை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது? அவ்வளோதான். பாருங்க கைஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட் நம்ம ஓடும்போது பேஸில் இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்னோவாக வருது, நார்மலாக இப்படி வருது. ஸோ அது ஏன்னா ஸ்பெஷல் எஃபெக்டால். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ஒருத்தன் வந்துட்டான். எக்ஸாட்டாக் யூஸ் பண்ண வேண்டியதான். ஐயோ நிறைய பேர் வந்துட்டானுங்களே. வா. ஐயோ 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 வந்துட்டான். ஐயோ தோக்கூடாது. நம்ம தோத்துட்டா வரலாம். சே தோக்கச்சிட்டாங்க கைஸ். ஸோ கைஸ் ரக்காஸா வந்துடுச்சு. ஸோ நம்ம டீம்மேட்ஸ் எப்படி தான் பயிற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ முடிஞ்சிடுச்சு, கேமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தோக்க போகிறது கன்ஃபார்ம். ரக்காஸாவை அடிப்பாங்கன்னு பார்த்தா ரக்காஸாவை அடிக்க மாட்டேங்கிறானுங்க. ரக்காஸாவை தவிர மீதி எல்லாத்தையும் அடிக்கிறானுங்க. ரக்காஸாவை அடிச்சிட்ருக்கானுங்களா? இல்லை, இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல ரக்காஸாவை. அவனுக்கு கோல் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் நம்ம ரக்காஸாவை அடிக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ இது வாழ்வா சாகிறன்ற போட்டி அதில் முடிஞ்சிச்சு. வந்துட்டானா அதை திருடிடுவான். டக்குன்னு அடித்து முடிங்க. நான் டக்குன்னு யூனைட் போட்டு திருடிடுறேன். இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக எடுத்தாச்சு. கரெக்டாக எல்லோரும் கோல் போட்டுருங்க. ஸோ நான் அவர் சான்ஸ் டு கோல்னு போட்டேன். ஸோ தடுக்கிறதுக்காகவே வந்துட்டானுங்க. ஆனால் நம்ம ஈஸியாக கோல் போட்டு அல்ல புட் அந்த ஏய் போட டக்குன்னு போய் கோல் போடுங்கடா. நான் வரேன்டா. இருங்கடா எல்லாருக்கிட்டேயும் இருக்குடா. டக்குன்னு கோல் போட்டு வச்சுருங்க. அவ்வளோ, இப்போ நம்ம பேஸுக்கு போய் தடுக்க வேண்டியது தான். செம்ம கைஸ், நம்ம சரியான கம்பேக்கு. ஸோ நம்ம எதிரி டீம்லாம் வந்தாச்சு. ஸோ இவன் யூனிட் மூவ் போட ட்ரை பண்ணுறான். என்கிட்ட இன்னும் ரக்காஸா ஷீல்டு இருக்குது கண்ணு. வந்து கோலை டிஃபெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கைஸ், இங்கே லிட்ரலி 1v3 போயிட்டுருக்கு. ஓகே 1v2 முடிஞ்சிடுச்சு. மேலே ஒருத்தர் இருக்கான். நான் இந்த கோலை போட்டால் நம்ம ஜெயிச்சிருவோம். கோல் போடலாமா? சரி போடலாம்.
இல்லை போட முடியாது. ரக்காச்ச ஷீல்டு இருந்தால் போட முடியாது. டைம் முடிய போகுது. அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிரேட் நிஞ்சாவை பாருங்கள், அந்த கிரேட் 4 கில் தான் போயிருக்கு. பாருங்கள், நான் போகிறதுக்கு முன்னாடி சஃப்பு போட்டு போகிறேன். ஸோ யாருமே வரலை, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஜெயிக்க போகிறோன்னு சொல்ல முடியாது, தோக்க போகிறோன்னு சொல்லலாம். இது போன வீடியோ மாதிரி கம்பேக்காக இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல. சரியான கம்பேக் கைஸ். இது லிட்ரலி டாமினேட்டட், செம்ம கம்பேக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். இந்த கம்பேக்குக்காக வச்சு பாருங்கள் கைஸ், எவ்வளோ பெரிய கம்பேக்கு. ஸோ இதோட இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெவல் 22 போயிட்டேனா? ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி தான் நிறைய வீடியோஸ் உங்கள்கிட்ட வரும். ஓகே, பாய் அதாவது பாய் ஃப்ரம் கிச்சு. இங்கே மோஷி இல்லை, அதனால தான் மோஷியை பார்த்து சொன்னேன். பாய்.